வடபள்ளி கோயில் எப்படி பள்ளியறை ஃபேமஸ், அந்த மாதிரி பழனி பள்ளியறை பத்தி நான் வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருந்தேன். முருக பக்தர்கள் வாழ்நாள்ல சில விஷயங்கள்ல பார்த்தே ஆகணும் சாவறதுக்குள்ள. அதுல வந்து வடபள்ளி பள்ளியறையா இருக்கட்டும், இல்ல வந்து திருச்செந்தூர் முருகர் தரிசனமா இருக்கட்டும், திருச்செங்கோடு வேலவரா இருக்கட்டும், அந்த மாதிரி அற்புதமான அதிசயமான விஷயங்கள்ல பழனியில நடக்கிற பள்ளியறை நைட்டு நடக்கிற பூஜை முருகர் ஒரு ராஜாவாவே சித்தரிச்சு கொண்டு வருவாங்க. கண் கூட நான் பார்த்தது என்னன்னா, ஒரு அரசர் வராரு, ஒரு ராஜா வராரு, வந்தால் எப்படி இருக்குமோ, நம்ம ராஜராஜ சோழன் வாழ்ந்ததெல்லாம் பார்த்தது இல்ல, அவர் கதைகள் தான் கேட்டிருக்கோம். ஒரு ராஜாக்கள் காலத்துல நம்ம இருந்தது கிடையாது. இப்ப ஜனநாயக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு மன்னர் வந்தாருன்னா எப்படி வருவாரோ அந்த மாதிரி முருகனை வர வைப்பாங்க. ராஜாதி ராஜா டெய்லி நடக்குது, இப்பயும் நடந்துட்டு இருக்கு. அந்த பேட்டியில போய் கலந்துக்கன்னு சொன்னா அதை பார்த்து ஒருத்தர் போறாரு. அவர் வந்து கீழே காசுலாம் வச்சுட்டு போயிருக்கு. அவர் முக்கியமான ஒரு துறையில இருக்கிறவரு, செல்வந்தர், வசதியில எந்த குறையும் கிடையாது. ஆனா போகும்போது காசே இல்லை அவர் கையில. அப்போ அந்த டிக்கெட் எடுக்கிறதுக்கு அந்த பள்ளியறைக்கு டிக்கெட் இருக்கு. அப்போ என்ன சொல்ற, ஐயா நான் காசு எடுத்துட்டு வரல, நான் என்ன வந்து தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பழனியில என்ன ஒரு பெரிய ஸ்பெஷல்னா, நீங்க ஒவ்வொரு நாளும் பள்ளியறை முடிகிறப்போ முருகர் கணக்கு சொல்லுவாங்க. காசு வந்து நீங்க கொடுத்துருங்க, ஏன்னா முருகத்தை கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு. நீ எடுத்துட்டு வரலன்றப்போ அவர் ஃப்ரெண்டு எடுத்து வரதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. இதை ஒருத்தர் தூரத்துல இருந்து பாத்துருக்காரு. அவர் பேர் வந்து சுப்பிரமணி. ஒரு தூரத்துல இருந்து பாக்குறாரு, இவர் ஏன் வந்தாரு, வெளில போறாரு. முரு வெளியே போனோடனே அவர் வந்து கேட்டுக்காரு, என்ன இங்க வந்தீங்க, சாமி பார்க்காம போறீங்க, இல்லைங்க 150 ரூபாய் பள்ளியறை தரிசனம் என்கிட்ட இல்ல, எடுத்துட்டு வர போயிருக்கானே. அப்படி பாக்கெட்ல கையை ஊட்டி ஒரு 50,000 கட்டு எடுத்து வச்சுக்கிங்க, கொடுங்க, கீழே வந்து காசு கொடுங்க, இல்லைனாலும் பரவாயில்லன்னு இருக்காரு.